ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த எபிசோட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ட்ராமா பார்த்தோம் இல்லையா, வென் எ ஸ்னைல்ஸ் ஃபால்ஸ் இன் லவ்னு சொல்லிட்டு. அந்த ட்ராமாவுக்குமே ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் எப்படா அடுத்த எபிசோட் வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு டைம் கிடைக்கணும் இல்லையா, அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அடுத்த எபிசோட் பார்த்துக்குள்ளே எப்பாடா அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்காரு. இந்த சைனீஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே இந்த ஸ்கூலு, அதே காலேஜ், ஒன்றா லவ் பண்ணாங்க, எக்ஸ் லவ்வர் அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் நமக்கு பிடிச்ச ஹீரோ வேறையா, அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த லைக் பட்டனை கூட தட்டி விட்டுருங்கப்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலியும் அசிஸ்டன்ட் பைபிளையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜியாலி சொல்கிறா, இங்கே பாருன்னு ஒரு பென்ட்ரைவை காமிச்சு, இதில் நம்ம கவுன்சிலர் இருக்கார் இல்லையா, அவரோட இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி பொய்யா நம்ம ஹீரோயின் முன்னாடி க்ரியேட் பண்ணணும். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா அதை கொண்டு போய் ஏதாவது ஒருத்தன்ட்ட கொடுப்பான். அதான் போலீஸ்காரங்கிட்ட அவள் தானே லிங்க்கில் இருக்கா, யார்கிட்டயாவது கொடுப்பான். ஸோ அப்போ நம்ம கையும் களவுமாக பிடிச்சி நம்ம மாட்டி விட்டுறணும். அப்போ தான் உன் பேரில் இருக்கிற எல்லா கலங்கமும் துடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அசிஸ்டன்ட் பைபிளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஸோ ஜியாலியை ஹக் பண்ண வர அவள் டக்குன்னு கத்த, இதை பார்த்த அசிஸ்டன்ட் பைபிளே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அங்கேருந்து ஓட பார்க்குறா. உடனே இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு, என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியாலியோட முதுவை திரும்பி பார்க்க அவளுக்கு சாட்டை அடி விழுந்திருக்கும் போல். ஸோ இதை பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும் புரிஞ்சுக்கிறான். எனக்கு நல்லாவே புரியுது, நான் அப்போவே நினச்சேன், என்னடா அது எனக்கு எதிராக தான் எல்லா எவிடன்ஸும் கிடச்சிடுச்சு, இருந்தாலும் ஜெயிலுக்கு அனுப்பாமல் எதுக்கு வெளியில் கொண்டு வர்றாங்கன்னு. ஆனால் நீ இப்படி ஒன்று எனக்காக பண்ணோன்னு நான் எதிர்பார்க்கல. ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நீ எனக்காக இழந்த பார்த்தியா, அது எல்லாத்தையுமே திரும்ப உனக்காக வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஜியாலியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு ரெட்டத்தனையாக தான் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து பழி வாங்க போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் தான் அந்த நைட் கிளப்போட ஓனர் ஆகிட்டால. ஸோ அந்த கிளப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புகை மாதிரி வருது. இதை பார்த்த ஹீரோனும் என்ன புகைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள புகை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலியும் அசிஸ்டன்ட் தான் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜியாலியும் அசிஸ்டன்ட் பையில பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் கூட ஒரு அசிஸ்டன்ட் பைபிள் இருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபெய். ரெண்டு பேரும் உள்ளே வர, அப்போ நம்ம ஜியாலியும், இங்கே பாரு, இனிமேல் நமக்கு சொந்தம் கிடையாது, இது ஹீரோயின் தான் பார்த்துக்க போகிறா, ஸோ பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அசிஸ்டண்ட்டும், இதுதான் என்னோட லாஸ்ட் தம்மு அப்படிங்கிற மாதிரி இந்த தம்மை கீழே போட்டுட்டு மிதிச்சுட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்த ஃபெய்யும் கோவப்பட, அப்போ நம்ம ஹீரோனும் இதை பற்றி ஹீரோவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும், பரவாயில்லையே நமக்காக ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போக, அப்போ தான் நம்ம ஹீரோனை யோசிச்சு பார்க்குறா, இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்போ தான் அவளும் அந்த கிளப்பில் உட்காந்துருப்பா போல். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே ஒருத்தன் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஜியாலோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ பண்ணிட்டான், அதுக்காக பணத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோயினும், இங்கே என்ன திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஃபெய்யூவை பார்த்து, நீ போயிட்டு ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அங்கேருந்து போக, அதே சமயம் நம்ம ஹீரோனும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பினில் வந்து ஏதோ ஒன்று எரிஞ்சிருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே லேப்பில் போய் போட்டு பார்க்குறா. பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுவும் அந்த கவுன்சிலரை பற்றியும் நம்ம அங்கிளை பற்றியும் இருக்குது. உடனே ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பினஸ், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஜியாலியும் கேமரா மூலியமா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பைபிள்லையும் மீனை மாட்டிக்கிச்சு ஜியாலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜியாலியும் ஆமாம் வெயிட் பண்ணு, இன்னும் பெருசாக மாட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, மொத்தம் 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹீரோயின் கூடவே இருப்பான், அவன் பேர் ஃபெய்யி. நான் இவனை வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அவன் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் பற்றி விசாரிக்க சொன்னோன்னே என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அதுக்கு இவரும், நான் அவங்கள பற்றி ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிட்டேன், அவங்க எப்போதும் போல் இந்த டெசர்ட்டு காஃபி ஷாப்புக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க, மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்னு பார்க்க, அப்போ தான் பார்க்குறான் அதில் நிறைய ஸ்டிக்கர் ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கு. அதில் நம்ம ஹீரோயினோட
ஃபோட்டோவும் இருக்குது. என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜியாலியோட அசிஸ்டண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு குடோனில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தரை கூட்டிட்டு வரான். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்திருக்கான். ஸோ இதை பார்த்த நம்ம அசிஸ்டன்ட் பைபிள்லேயும் ஜியாலிக்கு கால் பண்ணி நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குது. ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜியாலியும் கரெக்டு தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலியும் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான இடத்துக்கு உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜியாலியோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் கேமரா எடுத்து நம்ம ஹீரோனே இன்னொரு பர்சனையும் சேர்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு கூப்பிட இதை பார்த்த ஹீரோனும் பயந்து போய் திரும்பி பார்த்து ஆமாம் இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை பார்த்த ஜியாலியோட அசிஸ்டண்ட்டும் எதுக்காக அப்படி பயப்படுற, எப்போதும் போல் இந்த வாட்டியும் மாட்டிக்க மாட்டேன்னு நினச்சியா, ஆனால் இந்த வாட்டி நீ சிக்கிட்ட காரணம் பார்த்தியா, நாங்கள் கேமரா வச்சுருக்கோம், நீ என்னென்ன பண்ணுனேங்கிற முழு ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, கையும் களவும் மாட்டிக்கிட்டே இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறான் இல்லையா, அவனை திருப்பி அவன் போட்டிருக்க அந்த குல்லா மாதிரி இருக்கு அதை உருவ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் ஜியாலியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. ஸோ ஹீரோவை பார்த்த ஜியாலியும் கிட்டங்க போயிட்டு உள்ள வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் இப்போ எதுக்காக எனக்கு இருக்கிற வேலையில் மெனக்கட்டு இங்கே வர சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஜியாலியும் உள்ள ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆசை பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவள் கூட அதில் இருக்கிறா, உனக்கு விருப்பம் இருந்தால் உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினா விட்டுருவானா பின்னாடியே போயிட்டுருக்க. 2 பேரும் சேர்ந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலியோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவள் ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட வெட்டுறதுக்கு வந்துட்டான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா ஹீரோ சும்மா விடுவானா, உள்ளே பூந்து ஜியாலியோட அசிஸ்டண்ட்டை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஜியாலிக்கும் அப்போ தான் நிதானம் வருது, உடனே போயிட்டு ப்ளீஸ் அவனை அடிக்காத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சு இதை பார்த்த ஹீரோவும் அவனை விட்டுட்டு அங்கேருந்து போட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எழுந்துருச்சு பார்க்க. அப்போ நம்ம ஹீரோனும் பயந்து போய் நான் காப்பாற்றிட்டேன், ஒரு வழியாக அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட கிடச்சிருச்சு, இதை காப்பாற்ற தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்து காமிக்க நம்ம ஹீரோவும் பயந்து போய் ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம ஹீரோனும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பாருங்க, சீரியஸ்லி எங்கேருந்து வந்த எப்படி இப்படிலாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன். ஆக்சுவலி அந்த பென்ட்ரைவை எடுத்திருப்பா இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம லிண்டு பேல்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பா இந்த மாதிரி கவுன்சிலரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் ஃபெய்யும் வந்திருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெய் வந்து வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்திருப்பா. அதுவும் எதுக்காகன்னா இந்த கன்சீவாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பா. ஸோ அசிஸ்டன்ட் பையன் தான் வெளியே நின்றுருப்பானே, உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல நம்ம டாக்டருங்கிற பேரில் லின்னு பையன் இருந்திருப்பான். ஸோ அவன்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்க அவனும் அந்த சிஸ்டத்தில் போட்டு பார்த்துருப்பான். அவன் போட்டு பார்த்துட்டு ஏன்டி இதை பார்த்தோன்னே தான் உனக்கு இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் எதுக்கு என்னை மீட் பண்ண வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோனும் எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் அவங்க 2 மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுங்கிறதா தான் நானும் அவங்க முன்னாடி நடித்தேன், அது மட்டும் இல்லாமல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபெய்யூட்ட காமிச்சு இங்கே பாரு ஏதோ ஒரு கவுன்சிலருக்கு எதிரான எவிடன்ஸை வந்து யாருக்கிட்டே கொடுக்க போகிறாங்களாம், அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், எனக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்க அப்போ அசிஸ்டன்ட் பைபிள்டையும் இல்லை இது ஏதோ ரிஸ்க் மாதிரி தோணுது, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் இல்லைப்பா ஆல்ரெடி என் மேலே நிறைய டவுட் இருக்குது, நான் தான் அந்த போலீஸுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ இதை கண்டுபிடிச்சி கொடுத்தனா ஓரளவுக்காவது என் மேலே நம்பிக்கை வரும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபெய்யும் ஒத்துப்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் 2 பேரும் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தது கூட ஃபெய்யூ தான் போல். அவள் வந்து நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான், ஆனால் இவ தான் எடுத்து கவர்லாம் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம ஜியாலியோட அசிஸ்டண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த இடத்துல அசிஸ்டன்ட் பைபிள் நிற்க. இதை பார்த்த ஜியாலியோட அசிஸ்டண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஸோ நம்ம ஜியாலியோட அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சிடுது மறுபடியும் ஹீரோயின் வேணுக்கம்னே தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்டக்கு வந்து நீ தானே மறுபடியும் ட்ரிக் பண்ணி எப்படி இப்படியெல்லாம் மாட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி கழுத்து நெரிக்க போக உடனே நம்ம ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் பைபிளை பாக்கெட்லேருந்து, அதாவது இவ தான் அந்த பென்ட்ரைவ் வச்சுருப்பா, ஆனால் அவன் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரி நான் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ நீ இதை போலீஸ்காரன்ட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அசிஸ்டன்ட் பைபிளை சும்மா இருப்பானா அடிக்க போக அந்த இடத்துல ஃபெய்யும் முடியாது வந்து ஹீரோனை காப்பாற்றுங்கிறதுக்காக இவன் அடிக்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஒரு வழியாக ஜியாலியோட அசிஸ்டண்ட்டும் ஃபெய்யும் அடிச்சு போடுது. அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ தானடி பண்ணுன அப்படிங்கிற மாதிரி சொல்ல
அப்போ ஹீரோயினை எதார்த்தமா திரும்பி பார்க்க ஜன்னல் வழியா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஜியாலியும் நடந்து வர்றது தெரியுது. ஸோ இதை பார்த்த ஹீரோயினை நம்ம பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பைப்பில் காதில் மட்டும் விழுற மாதிரி கிட்டக்க போயிட்டு, ஆமாம் நான் தான் பண்ணினேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் தான் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாம் முட்டாளு, நான் பண்ணுறது எல்லாரையும் நம்பிக்கிட்டு ஒன்றை தான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அவன் சும்மா இருப்பானா? ஹீரோனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு, அதுக்கு நீ உயிரோட இருந்தால் தானே இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கழுத்தை வெட்ட போக அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோனை தூக்கி விட்டுட்டு ஜியாலியை பார்த்துட்டு, அப்போ என் பொண்டாட்டியை கொல்ல போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க, அந்த சம்பவத்தை பார்க்கணுங்கிறதாக என்ன வேற கூட்டிகிட்டு வந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி கத்த. உடனே ஜியாலியோட அசிஸ்டனும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்க, அவள் நடிக்கிறா, அவள் தான் எல்லாத்தையும் பண்ணுறா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ கேட்பானா. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்டக்கு வந்துட்டு, நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா அட்லீஸ்ட் அப்போயாவது என்ன நீங்கள் நம்புவீங்களா, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி முகத்தை பாவமாக வச்சுட்டு பேச நம்ம ஹீரோ பைபிளில் அவ்வளோதான் விழுந்துட்டான் ஹீரோயின் கிட்டக்க. சரி விடுறி, ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனா, நீ வேணா ஃபெய்யோ கேட்டு பாரு, நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தேன், அவன் என்னை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணப்போ கூட அவன் அடிச்சு போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து ஜியாலிக்கு, ஏய் நடிக்காதடி, தயவு செஞ்சு நடிக்காதடி, நான் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ட்ராப் செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அதில் இப்போ எங்களே மாட்ட விட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நான் தான் ஃபுட்டேஜ் வச்சுருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட லேப் எடுத்து அந்த ஃபுட்டேஜை காமிக்கலான்னு சொல்லிட்டு போக, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎலோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இருக்குது. இதை பார்த்த நம்ம ஜியாலியும் மாற்றிட்டா ஃபுட்டேஜையும் மாற்றிட்டா, எந்த கேப்பில் மாற்றினானே தெரியல, எப்படி மாற்றின அப்படிங்கிற மாதிரி அடிக்க போக, அப்போ ஹீரோ சும்மா இருப்பானா, அவன் உள்ளே பூந்து அவளோட லேப்டாப்பை வாங்கி பார்க்க நம்ம ஜின்னும் ஜிஎலோட அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், அப்போ இதுவும் பொய்யுங்கிறியா, அப்போ இவ பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை, இது ஃபேக் வீடியோ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த லேப்பை போட்டு உடச்சிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லின்னை மீட் பண்ண போயிருந்துருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா, நான் ஆல்ரெடி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சித்தப்பாட்டை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ இது ஃபேக் இன்ஃபர்மேஷனாக நம்மளை ட்ராப் பண்ண தானே, அதுவும் நம்ம ரெண்டு மீட் பண்ணுறப்ப அவங்க பிடிக்கணுங்கிறது தானே அவங்களோட எண்ணம், அதே ட்ராப்பில் இப்போ அவங்கள நம்ம மாட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேறு அந்த பில்டிங் கிட்ட நம்ம லீனு போயிருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஜியாலோட அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துருப்பான். ஸோ கூப்பிட்டு பார்த்த லின்னும் அங்கேருந்து போக, இதை பார்த்த ஹீரோவும் பாரு இப்போ உன்னை பக்கத்தில் அவன் வந்திருப்பான், அப்போ இதுவும் ஃபேக்கா, நீங்கள்டே பேசுகிறதுக்காக தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்து ஜியாலி தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஐயோ அவன் என்ன சொன்னாலும் நம்புறானே, டே இது எல்லாமே ஃபேக்குடா, ஃபஸ்ட்டு நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இதெல்லாம் நான் நம்ப போகிறதில்ல, இது எல்லாத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன், உங்கள் 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஜியாலியோட அசிஸ்டண்ட்டோ, இல்லை இதுக்கும் ஜியாலிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது நான் தான், ஸோ எனக்கு மட்டும் தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும், அப்புறம் என்ன, அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்க வேண்டியதான், உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்டனையாக இவனை சாகடிக்க சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்தா ஜியாலி பயங்கரமாக கெஞ்சிரா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாத, என் கூட இருக்கிற ஒரே ஒருத்தன் அவன் தான், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும், இங்கே பாரு அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், உள்ள நீ வராத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு நடந்து போக, அதே சமயம் லின்னு இருக்கான் இல்லையா, ஹீரோனை தூக்கிட்டு போகிறத பார்க்க நம்ம ஹீரோயினும் லின்னை பார்த்து ஒரு சிரிப்பாக பாருங்க, எப்பா மிரட்டி விட்டுட்டாங்க, என்னம்மா இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோனை தூக்கிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு, நீ ஓகே தானே, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோனை நான் ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஹீரோனோட கையை பிடிப்பான், வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டே, இன்னுமா வலிக்குது, உனக்கு இன்னும் அந்த காயம் ஆறலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இவன் எந்த காயத்தை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பைபிளில் வந்துட்டு, இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக அங்கிள் அப்புறம் கவுன்சிலர் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும், நான் இதெல்லாமே எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனையும் பார்த்துட்டு, இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி நீ வெளியில் வரவே கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்ம ஹீரோனும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா.
அடுத்து ஹீரோவும் வெளியில வந்து எட்டி பார்க்க நிறைய கார்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாருமே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஜியாலி போயிட்டு சொல்லிட்டா அவனோட பவரை வச்சு நீங்கள் தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜியாலியோட அசிஸ்டண்ட்டையும் வெளியே விடணும், அதே சமயம் அந்த நைட் கிளப்பையும் திரும்ப கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கீழே வர, அதே சமயம் அங்கிளும் அப்புறம் அந்த கவுன்சிலர் கேங்கு 2 பேருமே தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. கவுன்சிலர் கேங்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஓட்டு வாங்கணும் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து உள்ளே போக, அதே சமயம் நம்ம அங்கிள் வந்து வெளியிலே நின்றுக்கிறாரு. இங்கே பாரு, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா காரணம் அவனோட பதவி நமக்கு தேவைப்படுது, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் பைபிளையை பார்த்துட்டு, ஆமாம் எதுக்காக என் ஃபோனு ரொம்ப நேரமாக அடிச்சிட்டே இருந்துச்சு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த அசிஸ்டன்ட் பைபிளையும் வேற யார், ஜியாலி தான் கால் பண்ணா, அவளோட அசிஸ்டண்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவரும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து ஹீரோட கேங்கும் கவுன்சிலரோட கேங்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவுன்சிலர் சொல்கிறாரு, இங்கே பாரு எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் பைபிளே ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ஜியாலிக்கே திரும்ப அந்த போஸ்ட்டை கொடுத்துரு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாருங்க அவங்க கேங்குக்கு எதிரான எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போ நான் கொடுத்த தண்டனை தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கவுன்சிலரு இதுக்கு எல்லாத்துக்குமே உன் பொண்டாட்டி தான் காரணம், அவள் தான் பிளான் பண்ணி இவங்கள மாட்டி விட்டுட்டாங்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிமா கேட்க, ஹீரோவும் லாஸ்ட் டைமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கா, ஸோ மறுபடியும் அவன் மேலே எப்படி உங்களுக்குலாம் பழி போட தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, நான் கொடுத்த தண்டனை சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கவுன்சிலரும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பியா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லா சுற்றி என்னோட ஆளுங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் மிரட்டுற மாதிரி தானே பேசுகிறாரு. ஸோ ஹீரோட கேங்கும் இவங்களோட கேங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு நீட்டி நிற்க, இது எல்லாத்தையும் பற்றி யோசிக்காத நம்ம ஹீரோவும் கூலாக அந்த டீ எடுத்து குடிச்சிக்கிட்டே, என்னோட வயசில் மூத்தவங்க நீங்கள், ஸோ நீங்கள் சொன்னால் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா கவுன்சிலரும் கரெக்டு, இப்போ தான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, அப்புறம் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா நீ என்னையை வந்து சொல்லக்கூடாது இல்லையா, ஒழுங்காக அவனோட அசிஸ்டண்ட்டை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கவுன்சிலருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேச, அந்த வாசல் நிறைய ரவுடிஸ்லாம் நின்றுருப்பாங்க இல்லையா, அதோட லீடர் கால் பண்ணி என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஹீரோ பக்கம் தான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக, அதே சமயம் இவன் ஷாக்காய் போய் உட்காந்துருக்கா. அடுத்த ஃபோன் கால் வருது. அதில் ஃபோன் அட்டன் பண்ணி தாத்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நிறைய ஆளுங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டேன் கவுன்சிலர் இருக்கான் இல்லையா, ஆடி போயிடான், டே என்னடா எங்கடா இருந்து வர்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க, அவன் நக்கலா சிரிக்க, அப்பா கவுன்சிலரும் இல்லை எனக்கு புரியல, அங்கிள் கிட்டே இல்லாத பவர் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, ஸோ உனக்கு நான் இங்கே வருவேன்னு தெரியும், அதனால் நீ எல்லாத்தையும் முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இப்போன்னு இல்லை நான் எப்பயுமே முன்கூட்டி எல்லாத்தையும் தயார் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம கவுன்சிலரும் ஓகே நம்ம இப்போ ஒரு டீல் வச்சுக்கலாம், எனக்கு எதுவும் தேவையில்ல, நான் இன்னைக்கு இங்கே வந்தேன் பார்த்தியா, அதை நீ மறந்துடு, இன்னைக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறதே நான் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கரெக்டு, இப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு என்ன எல்லாத்தையுமே ஜியாலி தானே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸோ இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு பார்ட்னர் ஆகிடேன், எல்லாத்தையும் உங்களுக்கு லீகலாக நானே பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அவரும் சரி ஓகே இதுக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் போனால் போகட்டும், அவங்கள இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஆனால் இவங்கள உள்ளே விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மாடியில் இருக்கா, அவளுக்கு எந்த சத்தமும் கேட்காம, ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மேலே வர, அதே சமயம் மின்னல் அடிக்குது. இதை பார்த்த ஹீரோவும் ஆஹா பயந்துருவாளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக உள்ளே பூந்து ஒரு துப்பாக்கி எடுத்து நீட்ட, அதே சமயம் ஹீரோன்னு வேறு யாரோ தான் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீட்டு, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்த்த உடனே அமைதியாகி ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோனும் நான் கீழே பேசின எல்லாத்தையுமே கேட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் ஏதோ ஒரு ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது, பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போக, உடனே ஹீரோவும் இங்கே பாரு
எதை பற்றியும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நீ என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே உனக்காக நான் செய்வேன். ஆனால் உன்னை யாராவது உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வச்சுக்கோயேன், அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கையில் இருக்கிற கத்தியை பிடுங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு அள்ளு விட்டுடுது. ஏன்னா இவ எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஹீரோவுக்கு தெரிஞ்சா அவன் நிலைமை என்ன ஆகும். ஸோ அவள் பயங்கரமாக பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜியாலியோட அசிஸ்டண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவளை கொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரீட்டெல்லாம் கலவை இருக்கும் இல்லையா, அதை ஊற்றலான்னு போக அதில் ரொம்ப துடிச்சு சாவான். இதை பார்த்து ஜியாலியால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவள் கையாலே அவனை சுட்டு கொண்டுட்டு பயங்கரமாக உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் லின்னு இருக்கான் இல்லையா, அவன் காருக்குள்ளே ஏற போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாம் இருக்குது. இதை பார்த்து அவனும் பதறி போய் காரை விட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு பார்க்க காரு லாக் ஆகிருக்கு. இவன் பயங்கரமாக பயந்துடுறான். அவளை தான் சாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டைமிங் கவுண்ட்டும் கரெக்டாக முடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் பொம்மை மாதிரி வந்துட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வரைக்கும் ஜியாலி சொல்லியிருப்பா இல்லையா, ஹீரோயின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுமே நிறைய விஷயம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருப்பாள்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோவும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வில்லத்தனமா எல்லாருமே உன்னை தான் குறை சொல்கிறாங்க, உன்னை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அது எதையுமே நம்பாமல் நான் உன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டியும் உனக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்க்க. ஸோ இப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. மக்களே, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.